தத்துவமா பொழியுது நீ வந்திருக்கீல்ல நான் வந்தா தத்துவத்தை பொழிஞ்சிருவீங்களா மாத்தி செய்யணும்ல ஒரு அப்படி செஞ்சு ஒருத்தர் இப்படி செய்யணும் பார்த்து செஞ்சு பக்குவமா செஞ்சு பொழைச்சுக்கிட்டே செய்யணும் வந்தா கிழக்கையா பிரியுதாம் இன்னைக்கு புதுவிதமா நந்தவனத்துக்கு போறோம் சேராதோட ஆளோட சேர்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு நந்தவனம் சும்மா களை கட்டட இந்த நந்தவனம் இல்ல அடுத்து வந்து பாருங்க ஒரு நந்தவனம் அததான் மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனால அம்மா சந்திக்கிறதுக்கு முன்னால என் தோழியை சந்திக்கிறதுக்கு முன்னால என் மனசுல ரொம்ப நாள் ஒரு ஆளை நினைச்சுட்டே இருக்கு அதெல்லாம் ஒரு துபால்ட்டின ஒருத்தவரிய அந்த ஒருத்தவரை இப்ப வெளியில சொல்ற மாதிரி இல்ல எங்க ஒண்ணுதான் சொன்னா ஊரே தெரியுற மாதிரி இருக்கு அதனால என் மனசோட ஆசை கூட சொல்லாம இருக்கேன் சொல்லவா ஏன் அழகேஷ் மாமா என்னடி சொல்லலாம் ஓடி வாடி பேசுறேன் உன் பொட்டாடி பேசுற மாதிரி அழகா பாப்பா சொல்லுங்க யாரு பாப்பா மரியாதை சொல்லுங்க பாப்பா பாப்பா நம்ம கேட்க அது எங்க வாயில சொல்லுவோமா பாலே புண்ணியா நாளா வச்சிருக்காங்க மத்த விளையாட காலை போதுட்டு இருக்காங்க எதுக்கு உன் நினைப்பிலேயே பூவ எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே சின்ன ராசா பூவ எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே சின்ன ராசா சின்ன ராசா
உன் வாசிப்புக்கு என்னைக்குமே அறிவு. ஆனா உன் வாய்க்கு ஒத்தே வராது. அதான். இல்லையா? ஒருத்தி வர்றான்ல அவன் எப்படி பாது அவ உன்னோட நல்ல பெரிய பேர் அடிக்கிறான். உன்னை விடவா அதனாலே என்னதான் நம்ம காதல் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஒரு ஓரம் கட்டி வச்சிடணும். ஆமா. கொரோனாவுல அதாவது பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி கிடக்குறோம். சரிங்களா? காதலும் வேண்டாம், காவலும் வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா காசி ராமேஸ்வரம் போலான்னு இருக்கிறேன். பஞ்சத்துல நீ அப்படி தெரியலையேம்மா. அப்படியே மாமா இருக்கு. தொப்பையெல்லாம் வந்து பொண்ணுமே பிடிக்காது. ஏற்கனவே ஒட்டி கிடக்கு. மாமா எனக்கு இந்த காதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உனக்கு பிடிக்காது? மக்கள் விருப்பத்துக்காண்டி பாடுறேன். உனக்கு பரபரப்ப கற்பனைக்கு தான் இருக்காக அழிக்கிறதுக்கு. அதனால அன்பினார் எல்லாம் தமக்குரிய தெய்வத்தால் ஆகாரவின் முயற்சி தன்னிகளுக்கு கூடிதரும் ஒன்றே குலவென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எல்லாம்
திறந்துக்குச்சு. என்ன அப்படி துணியை சுத்திட்டு வந்திருக்கேன்? துணியை சுத்திட்டு வச்சு சாத்தாடி ஒட்டி விளக்கமா அத்தாடி. ஆமா சரி. ஆஹா இப்படி உட்கார்ந்து தெரிஞ்சா நம்ம இருக்க மாட்டேங்க. ரைட், நன்றி, சந்தோஷம். ஆளுக பலமுட. அப்புறம் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க? எந்த இங்கேதான் உட்காந்துருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அந்த ரமேஷ் செல்லப்பட்டி அந்த போறாரு பாரு மொட்டை அவரே தான். ஏதா எங்க ஊர் அளவுக்கு ஒரு போட்டா நீ என்னையவே வந்து ஊர்ல ஒருத்தர் 100 ரூபாய்க்காண்டி சேவை சொல்லியாடா? அவர் தான் அவர், வேற யாரும் கிடையாது. இந்த அன்பளிப்பு 100 ரூபா அதேதான். கோச்சுக்கு எங்கேயோ போறாரு, காலைல எங்கேயா போய் நிக்கணும். எங்கேயோ எங்க நல்ல ஹோட்டல்ல நிக்கணும். ஒண்ணு மணப்பாறை நிப்பாட்டு, 5 நிப்பாடு. நல்ல ஹோட்டல்ல இல்ல திராணிமலை எங்கே வந்தாலும் நான் பாத்துக்குவேன். என்ன மாமா எத்தனை பொம்பளைய பாத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல முதல்ல அழகான பொம்பளை பிள்ளைய பாக்குறேன். சரி சரி சரி. ஏன் நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கேன். எந்த ஏரியால இருக்கீங்க? உனக்கு காமெடி அதிகமா இருக்கு. சரி சரி சரி. தப்பா சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி இருக்கு, அது கவலைப்படாத. கன்னி பெண்கள்லாம் சேர்த்து நாங்க எங்க போறோம்? எங்க போறீங்க? காவலுக்கு போறோம். நாங்க காவலுக்கு போறோமோ இல்லையோ, நம்மளுக்கு முன்னாடி இங்க காவல் பார்த்தா தெரியுமா தெரியாதா? கும்மி அடிச்ச பாத்தியா இல்லையா? ஆமா அது ஒரு ரூபம். அது ஒரு இப்பதான் கேசட்ல போட்டு கும்மி அடிக்கிற பார்த்து பார்த்துட்டோம். அது ஒருத்தவங்களுக்கு அடிக்க தெரியல கும்மி. இங்கிட்டு கை இங்க போனா கை இங்கிட்டு போகுது. இல்ல தள்ளி போங்கடி, தள்ளி போங்க. உனக்கு இல்லாம உனக்கு தான் அடிக்க தெரியல, பேசாம செவடியே கிடக்க வேண்டிய தள்ளி போங்கடி. என்னமா அடிக்க சிச்சா போட்ட மாதிரி இருந்து பார்த்து. ஆமா எல்லாரும் சேர்த்து நீ கும்மி அடிக்க போறோம். சேர்த்து வேற கும்மிய பார்த்து. ஆமா வேற கும்மி அடிக்க போறேன். அப்புறம் நல்லா இருக்கலாமா? எந்த ஏரியாவில் இருக்கு? முடியாது. எனக்கு சத்தியமாக இருக்கவே இருக்காதுயா. ஏயா இந்த பாடுபடுத்துறேன். எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காது. நீ பார்த்த ஆளுகளுக்கு இருக்கு, நம்மளுக்கு சுத்தமாவே இருக்காது. எங்கிட்ட மாற்றி படைச்சிட்டாங்க கடவுள். அதுதான் எவ்வளவு பிள்ளையா பிறக்க வேண்டியது. எங்கிட்ட மாற்றி படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். யாரு 9 ஐயா 9 அதோட தனித்தன்மை தெரியாம பேசுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எல்லாரும் 9 நான் பப்ளிக்காவே சொல்றேன். ஒரு பெண்ணிட்ட போனியா பெண்ணோட சுகம் மட்டும்தான் அவளால் அனுபவிக்க முடியும். 9 போய் பாரு, 2 சுகமும் அனுபவிக்கலாம். கண்டிப்பா. இங்க வேற விஷயம் என்ன சுகம்ங்கிற ஆள் என்ன சாப்பாடு உணவு பரிமாறுவாங்க. என்னடா நல்ல சாப்பாடு போடுவாங்க. நான் வந்த வேலையை விட்டு எந்த வேலை பாவனை மண்ணல்றாங்க. வேணாது பார்த்து என்னடா போறாரு அவங்கள்ட்ட சும்மா கிடக்குது. அடியே அது காரி ஒத்தையா இருந்தால் லூசு ஒத்தையில போடு ஆச்சமாக புள்ள. உன்னோட வச்சுக்க எங்க தெரியுமா? காட்டுக்கு காவல் போறமா அம்மா சொல்லிட்டாங்க. கண்ணி கத்துனா காவலுக்கு போய் சொல்லிட்டாங்க. 8 குத்து குத்திருக்கேன் நான். ஒரே ஒரு கையோட கலைஞ்சு வந்துடும். உயிர் தொழிலையா? ஊர்ல உயிர் தொழிலை போட்டு இதுல அடி குத்துவீங்க. ஆமா என்ன ஆண்கள் அதை வந்து நீங்களே குத்துக்கிட்டு தான் ஆண்கள் பத்து கமர்ச்சி கம்மியா இருக்குது. என்ன இது பேர் தப்பு இல்லையா? ஆசைப்பட்டா 2 அரிசியை போட்டு ஆட்டிட்டு போச்சு. அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா நல்ல கலகலன்னு இருக்கிறீங்க. இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்த? நான் வரைக்கும் அப்பாட்ட தான் போயிருந்தேன். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா சொன்னாரு கண்ணு கட்டுமா அடக்க ஒடுக்கமா காவலுக்கு போச்சுனாரு. ஒடுக்கமா ஏண்டி இந்த அடக்க ஒடுக்கம்னா என்னன்னு எனக்கு சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அடக்கமான பெண்கள் எங்க இருந்தா பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? ஆனா மட்டும் சுடுகாட்டுல பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் சொல்லுங்க. அடக்கமான பெண்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? எங்க வீட்டுல ஆம்பளை ஆளு இல்ல, நான் அடக்கமான பொம்பளை. திடீர்னு காய்கறி நீ காய்கறி வாங்க போறேன். எங்க வீட்டுக்கு சிங்கப்பூர் போய் 5 வருஷம் ஆகுது. இப்போ 3 வயசுல எனக்கு பிள்ளை இருக்கிறேன்.
உன் வீட்டுக்கார சிங்கப்பூர் போய் 5 வருஷம் ஆகுது. அதனால 3 வயசுல பிள்ளை இருக்குன்னா இடையில வந்து போவாட்டி வீட்டுக்காருதான் வீட்டுக்காரு அடக்கமான பொம்பளை காய் வாங்க போட்டு எப்படி எப்படி போவீங்க? முக்கியமான ஐட்டம்லாம் வந்து பீரோலாம் பீரோலாம் சாப்பிடுங்க. ஏன்னா கண்ணாடி நாயெல்லாம் எட்டி பார்ப்பாங்க. என்ன நாய சொல்ற? இந்த பாரு எங்க அது சரியா தெரியுதா என்னன்னு தெரியல. யாரு அதை சொல்றீங்க? ஒண்ணு மட்டும் ஜூம்பா இருக்கிறாரு. யாரு ஜூம்பு? ஜூம் பண்ணி இருக்கிறாரு. யாரு ஜூம்பு? அடக்கமான பொம்பளை போதுக்கு ஆய்வாங்க. எப்படி முக்கியமான ஐட்டம் போகணும். குடிஞ்சதெல்லாம் நிம்மராது கழிக்க. இப்பெல்லாம் யாரும் குடிஞ்சதெல்லாம் நிம்மரா இதெல்லாம் பொண்ணு கேட்பாங்க. எப்படி நம்ம கேட்பாங்க? குடிஞ்சதெல்லாம் நிம்மரக்கூடாது, அந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. இப்ப போய் கேட்டுப்பாரு, குனிஞ்சதெல்லாம் நிம்மராத பொண்ணு வேணுமானு. ஐயோ அந்த பொம்பளை மட்டும் வேணவே வேணாண்டா, பொண்ணு வேண்டாங்கிறாங்க. இப்ப குனிஞ்சு வரவங்க செல்ல அவளை கொண்டு வச்சா குடும்பம் வேண்டுமா? அடக்கமான பொம்பளை கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த கடையை கொஞ்சம் பொறுமை கடையை தொடர்ந்து போட்டு எங்க யாரை பிடிச்சி பேசாம இருக்கு போல அடக்கமா காய்ச்ச போறாங்க பார்த்தா கடையை முடிச்சு போயிட்டாங்க. எல்லாருக்கும் கல்லடப்பு போல இருக்கு, பிடிச்சி முட்டிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. அடக்கமான பொம்பளை கடையை திறந்து போட்டு எங்க போனீங்க? காய்க்காரு என்ன சுழக்கிறது? அது ஓவரா வாட்டிருக்காங்க, கருத்து போய் கிடக்குது. பக்கத்துல புடலங்காய் புடந்து வச்சு எங்க புடலங்காயா? ஏப்பா நீங்க சேலை வச்சுருக்காங்க, தாளக்கார சட்டி வச்சுருக்காரு. சட்டியே உடனே கிளம்பி மூடு முதல்ல புடலுக்கு உட்காந்துருக்க. நீங்க வாடி பொடி மரியாதைலாம் பேசுறீங்க. நான் இந்த வீட்டுக்கார விட்டு காய்கறி வாங்கிக்கிறேன். அடங்காத உங்களை போயிட்டு வச்சுக்க. அது பொசிஷனோட அப்படி துணியை செஞ்சுட்டு வேணா கட்டி கொடுத்துருப்பாரு.